வணக்கம். 3வது சனிக்கிழமை முடியாத 2வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிது. ஃபஸ்ட்டு ப்ரோமோடைய கண்டினியூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. என்னென்னா வந்து இதில் நீங்கள் பண்ணிட்டு இருக்க விஷயத்தில் எதையுமே சகிச்சிக்க முடியல அப்படின்னு சொல்லி வந்து விஜய் சேதுபதி முதல் ப்ரோமோவில் சொன்னார்ல, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்டினியூ பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதில் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது ஆதிரியை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஆதிரை தான் மென்ஷன் பண்ணி 2-3 வாட்டி ஷார்ட்டில் காட்டுறாங்க. அதுக்கப்புறமேட்டு துஷார் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியும் கமருதீனும் உட்காந்துருக்கிறது காட்டுறாங்க. கனி இவங்களெல்லாம் வந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி வந்து காட்டுறாங்க, இன்டர்கெட்டில் வந்து காட்டுறாங்க. ஸோ இன்றைக்கி சரியான சம்பவம் வந்து விஜய் சேதுபதி மூலமாக நடக்கும் அப்படின்னு வந்து நம்பிக்கையோடு நாம்பளும் காத்துட்ருக்கோம். அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் வந்து இதை கேள்வி கேட்காம விட்டுட்டா இதுக்கப்புறம் பிக் பாஸ் எந்திரிக்காது அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து இவங்க வந்து புஷ் பண்ணியிருக்காங்க, கண்டென்ட் வைஸ் வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே உட்காந்து உங்களை வந்து கேம் பிளே ஆட சொன்னால் நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை விஜய் சேதுபதி கேட்பார் அப்படின்னு நம்புகிறேன். ஆனால் கொஞ்சம் பூசி முழுகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. எப்பயுமே சனிக்கிழமை வந்து பயங்கரமாக ப்ரோமோலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பில்டப் பண்ணி விட்ருவாங்க. ஆனால் ப்ரோக்ராம் வந்து வரும்போது சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வராத மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுதான் இந்த வாட்டி நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. ஏன்னா கமல் சார் மட்டும் இந்த மாதிரி கண்டென்ட் கிடச்சுன்னா பொழந்துருப்பாப்பில். அவர் வந்து 60 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல வாழ்க்கையில், அதை வச்சு பொழந்து கட்டிடுவாப்பில். விஜய் சேதுபதி வந்து அவரோட பேரையும் கொஞ்சம் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து சொல்கிற வார்த்தைகள் என்னென்னா, நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இது ஒரு கேம் பிளே கிடையாது, இது வந்து சினிமா கிடையாது, ஒரு ஸ்கிரிப்ட் படி நடக்கிறதுக்கு. இங்கே வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறது உங்களுடைய கேரக்டர். வெளியே நீங்கள் என்ன மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆக போகிறீங்களோ அதை தான் நீங்கள் வந்து காட்டிகிட்ருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சேதுபதி சொல்கிறாரு. இதை இவங்களுக்கு புரியுமா புரியாதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. புரிஞ்சால் அவங்களுக்கு நல்லது, புரியலைன்னா நமக்கு கண்டென்ட்டுக்கு நல்லது. ஆக மொத்தத்தில் இன்றைக்கி பிக் பாஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நோக்கி நகரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சனிக்கிழமையே வந்து இவ்வளோ தூரம் வந்து புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இன்னும் பயங்கரமாக புஷ் பண்ணுவாங்க. ஸோ நான் எதிர்பார்க்குறது என்னென்னா, கமருதீன் வந்து லூஸ் டாக் விட்டதை வந்து கண்டிப்பாக கேள்வி கேட்டாகணும். துஷார் வந்து கமருதீன் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தது வந்து கேள்வி கேட்டாகணும். பார்வதியோடைய அந்த நெகட்டிவிட்டி இருக்குல்ல, அதை பற்றி கண்டிப்பாக கேள்வி கேட்டாகணும். அதே மாதிரி நம்மளுடைய தர்பூஸ் இருக்காப்லே இல்லை, அவர் வந்து பெண்கள்கிட்ட வந்து சுற்றி இருக்கிற விஷயத்தில் அதை கண்டிப்பாக கேள்வி கேட்டாகணும். ஆதிரையோடைய இந்த நிலையில்லாத தன்மை, ஆதிரையோடைய இந்த புரிதல் இல்லாத தன்மையை வந்து கண்டிப்பாக கேள்வி கேட்டாகணும். அதே மாதிரி கனி அவர்கள் எப்படி வந்து ஒரு பிக் பாஸ் ஹவுஸில் வந்து தலையாக எப்படி செயல்பட்டாங்க, அவங்க வந்து ஒரு சார்ந்து செயல்பட்டாங்களா, 2 சார்ந்து செயல்பட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்தை வந்து கேள்வி கேட்கணும். அப்புறம் அந்த ஜூஸ் டாஸ்கில் வந்து எல்லோரும் எப்படிப்பட்ட கேம் ஆடினாங்க, அது எந்த மாதிரியான ஒரு இம்பேக்டை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழுத்தமாக கேள்வி கேட்கணும். அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை மைண்டில் ஓடிட்டுருக்குது. இதில் எதை கேட்பாங்க, எதை கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து யோசிச்சு பார்க்கணும். இதில் வந்து சபரியாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா பிரவீன் ராஜா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கானா வினோத், இவங்க எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ட்ரிகர் பாயிண்ட்டாக இருக்காங்க, ட்ரிகர் ஆகிற மாதிரி தான் இருக்காங்க, புள்ளியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் வெளியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவங்க மாதிரி காட்டியிருக்காங்க. வினோத் வந்து தன்னை சரியானவன்னு காட்டிக்கிறதுக்கு வந்து இவரை திவாகரை போட்டு அடிச்சிட்ருப்பாப்புல. கமருதீன் அதே மாதிரி தான். திவாகர் வந்து எந்த அளவுக்கு நம்ம புஷ் பண்ணி அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லவங்களாக தெரியும்னு யாரும் அவங்களுக்கு சொல்லிட்டாங்களோ இல்லையோ தெரில. அதனால் அவங்கள போட்டு திவாகரை போட்டு பொழந்துட்டு கிடக்காங்க. இது பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஒன்றும் கை கொடுக்க போகிறது கிடையாது. பட் ஆனால் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை நோக்கி நகரும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. உண்மையாக சொல்கிறேன், திவாகர் அப்படியே விட்டுருந்தா கூட வாரமே ஓடிருப்பாப்புல. பார்வதி தான் 1.5 வாரத்துக்கு மேலே வந்து பார்வதி தான் சர்வே பண்ண வச்சது. திவாகர் கூட பேசி அந்த நெகட்டிவிட்டி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பார்வதி எடுத்துக்கிட்டு திவாகரை வந்து லூஸில் விட்டு திவாகர் வந்து இப்போ வந்து உள்ள ஓடிட்டாப்புல. அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து இப்போது திவாகர் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆனவுடனே அந்த ஆளுக்கு வந்து கொஞ்சம் மிதப்பு வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணுறாப்புல, தான் மெச்சூரிட்டியும் காட்டிக்கிட்டு, அதை மெச்சூரிட்டி இருக்குல்ல அந்த விஷயத்தையும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மேலே இருக்கிற அந்த வன்மம் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து காட்டியிருக்காரு. ஸோ இந்த ஆள் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து மக்கள் ஏற்றுட்டாங்க போல இருக்குது, அதனால தான் நம்ம உள்ளுக்குள்ளேயே சர்வே ஆகிட்ருக்கோம் அப்படிங்கிறத வந்து அந்த ஆள் ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு இஷ்டத்துக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்காப்புல. இது எந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது போக தெரியும். இன்றைக்கி விஜய் சேதுபதி கொடுக்குற பல்ஸை வச்சு தான் நமக்கு வந்து புரிஞ்சிக்க முடியும். இதெல்லாம் நமக்கு பார்த்தோன்னே தோணுச்சு, கண்டிப்பாக ரொம்ப வித்தியாசமான சனிக்கிழமையாக இது இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். போன வாரம் மாதிரி சப்புன்னு இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கிக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் எழுதுங்க. அடுத்த ப்ரோமோவில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.